எதிரியாக இருக்கவங்க சின்ன வாயை செஞ்சால் கூட அது பேரை எழுதிடுவானுங்க. டக்கு 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 டக்குன்னு பேர் எழுதி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி தான் ரம்யா வந்து நான் நல்லா பொண்ணுன்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எழுத படிக்க கூட தெரியலங்க. இவ்வளோ தூரம் வந்து சர்வே பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. எழுத படிக்க கூட தெரியாத பொண்ணு வந்து சர்வே பண்ணியிருக்கா. கேமில் ஒரு டாஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அந்த பொண்ணு வந்து சர்வே பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு என்ன பெரிய மைனஸ் பாயிண்ட்னா, அந்த பொண்ணு கெட்ட வார்த்தை பேசும், நிறைய ஓபி அடிக்கும். அது வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் வரும். அது மூலிமா அது நிறையா ஓபி அடிக்குது. அது இவ்வளோ தூரம் சர்வே பண்ணிட்டு வந்ததே பெரிய விஷயங்க. விக்கல்ஸ் விக்ரம்லாம் என்னங்க பண்ணால் அவனை கம்பேர் பண்ணும்போது ரம்யா பெட்டருங்க. விக்கல்ஸ் விக்ரமை கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, எவ்வளோ டேலண்ட் இருக்குது. இவனுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. டாஸ்கில் ஒரு விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு டாஸ்கில் ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. எம்ஆர் ராதா கேரக்டர். அது எவ்வளோ பெரிய கேரக்டர். அது வந்து டார்க் ஹியூமராக பண்ணுவார். எனக்கு பிடிக்காது சார். என்ன இதெல்லாம் கேவலமாக இருக்குது. விக்ரமை பார்த்தாலே கேவலமாக இல்லை, ஸ்கிப்பபுள் பர்சன். அவன் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் பிக் பாஸில் அவர் வந்தாருனாவே